குழந்தைக்கு கடவுள் வேஷம் போட்டு வச்சிருக்கா. என்னடா இவ குழந்தைக்கு கடவுள் வேஷம் போட்டு உட்கார வச்சிருக்கான் தானே எல்லாரும் பாக்குறீங்க. குழந்தையும் தெய்வமும் ஒண்ணுன்னு சொல்லுவாங்க. அதனாலதான் இந்த குழந்தைய ஒரு கடவுளா உங்க முன்னாடி அலங்காரம் பண்ணி வச்சிருக்கேன். இது சரியா தப்பான்னு எனக்கு தெரியல. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் குழந்தைய வணங்கணும்னா அது அந்த கடவுளையே வணங்கின மாதிரின்னு நினைச்சுக்கிட்டு இந்த குழந்தைய அலங்காரம் பண்ணிருக்கேன். தப்பா இருந்தா என்ன மன்னிச்சிடுங்க. இந்த குழந்தைதான் இப்போதைக்கு என்ன பொறுத்த வரைக்கும் நான் வணங்குற துர்கா. நான் இப்போ இவங்களுக்கு தான் பூஜை பண்ண போறேன். रक्ष रक्ष जगन्माता सर्वशक्ति जय दुर्गा 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 सर्वशक्ति जय दुर्गा सर्वशक्ति जय दुर्गा ரொம்ப நல்லா இருக்குமா. தேங்க்ஸ். ஏங்க கால்ல விழுங்க. காலையா? ஏங்க ஏன் கால்ல இல்ல சாமி கால்ல விழுங்க. ஓ சாரி. அம்மா எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. இந்த குடும்பத்தில் உள்ள அனைவரும் சகல செல்வமும் பெற்று பெரு வாழ்வு வாழ்க. வாங்க. அவ்வளவுதாங்க எங்க பூஜை. இவங்கள மாதிரி இப்படி ஒரு வித்தியாசமான பூஜையை யாருமே பண்ணிருக்க மாட்டாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன். இப்ப நம்ம ஜட்ஜோட கமெண்ட்ஸை கேட்கலாம். மகி நீங்க சொல்லுங்க. ரெண்டு பேருமே நல்லா பூஜை பண்ணாங்க. முதல்ல வேதவல்லி பூஜையை பத்தி நான் கண்டிப்பா சொல்லியே ஆகணும். ஹாய் வேதவல்லி. ஹாய். நீங்க ரொம்ப அழகா பூஜை பண்ணீங்க. அதை விட ரொம்ப அழகா பாடுனீங்க. கல்பனா இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்கு. சோ அதுக்குள்ள முடிச்சிருங்க. ஐயோ 10 நிமிஷம் தான் இருக்கா. சீக்கிரம் சீக்கிரம் எல்லா வேலையும் ஏத்துங்க. விடாம ஏத்துங்க. வேதவல்லி சொல்லுங்க ஸ்ருதி. இன்னும் சரியா 10 நிமிஷம் தான் இருக்கு. சோ பி குவிக். ஓகே. ஆல்மோஸ்ட் ஓவர். ஃபினிஷிங் ஸ்டேஜ்ல தான் இருக்கு. முடிச்சிடுறேன். ஓகே. ஏண்டா ஒன்ன மேல அனுப்பிச்சிட்டு அப்படி உனக்கு தெரியாம என்னடா நான் சீக்கிரம். ஒன்றும் தெரியலையாப்பா. ஆனா ஒண்ணு பெருசா பண்ணி நம்ம எல்லாத்தையும் ஆச்சரியப்படுத்த போறாங்க மட்டும் தெரியுது. சார் இன்னும் 2 மினிட்ஸ் தான் இருக்கு. கீழே போலாம் சார். வாங்க மேடம். வாங்க. வாங்க மேடம். ஏக்கா போலாம் போலாம். நீங்க வாங்க. சீக்கிரம் அது அங்க ஏத்துங்க. இன்னும் 5 செகண்ட்ஸ் தான் இருக்கு. 5 4 3 2 1 டைம் அப். கல்பனா டைம் அப். டைம் அப். விளக்கெல்லாம் ஏத்திட்டேன். திரியதான் ஒழுங்கா போட்டேன். ஓகே. சோ நேயர்களே நம்ம 2 கண்டஸ்டன்ட்ஸ்க்கும் கொடுத்த நேரம் முடிஞ்சு போச்சு. கலக்கல் கல்பனா டீம் கொடுக்கப்பட்ட இடத்துல எவ்வளவு அழகா அலங்காரம் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத கேட்போம். தீபா மேம் ப்ளீஸ். ஐயோ இந்த விளக்குங்கெல்லாம் பெரிய குடிகார சனியனுங்களா இருக்கும் போல இருக்கே. எவ்வளவு எண்ணெயை ஊத்தினாலும் குடிச்சிட்டு அணைஞ்சு போய் கிடக்குது. இப்ப கூட எண்ணெயை ஊத்துனேனே. இந்த ஜட்ஜ் வேற பார்த்துட்டு என்ன சொல்லுவாங்களோ.
டிசைன் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா விளக்கு தான் அங்கங்க அணைஞ்சு போயிருக்கு. ஏண்டா சுந்தரு, அப்பா எந்த விளக்குமே என்ன பத்தலையேடா. பார்த்து ஊத்த வேணாமா? எண்ணெய் இல்லாம எப்படிடா எரியும் விளக்கு? இல்லப்பா, எல்லா விளக்குலயும் தான் எண்ணெய் ஊத்தணும். ஆனா எப்படி காணாம போச்சுன்னு தான் புரிய மாட்டேங்குது. என்னடா பேசிட்டு இருக்கிற? ஊத்துன எண்ணெயை காணுமா? என்ன பேசுற நீ? கலக்கல் கல்பனா டீம், நீங்க ஏத்தின விளக்கு எதுவுமே பிரகாசமா எரியல. அதுவும் இல்லாம இன்னும் சில விளக்கு வர அணைய போகுது. இதுக்கு என்ன காரணம்னு சொல்றீங்களா? அது என்னன்னே தெரியல. ஊத்துன 5 நிமிஷத்துல எண்ணெயெல்லாம் காணாம போகுதுங்க. திரும்ப திரும்ப நாங்க ஊத்திட்டே தான் இருந்தோம். ஆனா என்ன காணாம போயிட்டே இருக்கு. அகல் விளக்குல விட்ட எண்ணெய் காணாம போயிடுச்சா? என்ன எப்படி காணாம போகும்? என்ன காரணம்னு நான் சொல்லட்டுமா? கண்டிப்பா வேதவள்ளி, நீங்க சொல்லுங்க. எதனால விளக்குல எண்ணெய் இல்ல? கல்பனா பேசிக்கா ஒரு பெரிய தப்பு பண்ணிருக்காங்க. அதனாலதான் விளக்குல எல்லாம் எண்ணெய் தங்காம போயிடுச்சு. நான் தப்பு பண்ணிட்டேனா? இவ என்ன புதுசா ஒரு கதை ஆரம்பிக்கிறா? பொதுவா நம்ம அகல் விளக்கு ஏத்த போறோம்னா அந்த விளக்கெல்லாம் வாங்கி 2 நாளைக்கு முன்னாடியே தண்ணியில ஊற வைக்கணும். அப்படி ஊற வச்சாதான் எண்ணெய் ஊத்தி விளக்கேத்தும் போது இந்த விளக்கெல்லாம் எண்ணெய உறிஞ்சாது, பிரகாசமா எரியும். அப்படி ஊற வைக்காம கடையில இருந்து வாங்கிட்டு வந்து அப்படியே விளக்கேத்துனா இப்படிதான் விளக்கு எண்ணெய உறிஞ்சிட்டே இருக்கும். எண்ணெய் இல்லாம விளக்கும் எரியாம அணைஞ்சு போயிடும். வாஸ்தவம். கல்பனா வாங்கிட்டு வந்த விளக்க தண்ணியில ஊற போடலன்னு நினைக்கிறேன். அதுதான் அவங்க ஏத்தின விளக்கு எரியாம இருக்கிறதுக்கு காரணம். அதுதானே பார்த்தேன். என்னடா என்ன ஊத்துனேங்கிறாங்க, திடீர்னு எங்க மாயமா போயிடும்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். இப்ப புரியுது. ஏன்டா சுந்தரா, அப்பா மண் விளக்கெல்லாம் வாங்கிட்டு வந்தா முதல்ல தண்ணியில ஊற போடணும்னு பேசிக் கான்செப்ட் கூட தெரியாதடா உனக்கு? அப்பா எனக்கு எப்படிப்பா இந்த மாதிரி விஷயம் எல்லாம் தெரியும்? சரி, உனக்கு தான் தெரியல. ரொம்ப நாட்டி தானே அவ. ஏமா கல்பனா, உனக்கா தெரிய வேணாமா இது? இந்த மேட்டர் நம்ம அம்மா கூட நமக்கு சொல்லலையே. சிவகாமி, உனக்கு இருக்கு கச்சேரி. இப்ப இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிற எல்லா பெண்களுக்கும் இது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். இது வரைக்கும் தெரியாதவங்க கூட இப்ப இத பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நவராத்திரியோ தீபாவளியோ விளக்கு ஏத்துறதுக்கு முன்னாடி வாங்கின புது விளக்கெல்லாம் 2 நாளைக்கு முன்னாடியே தண்ணியில ஊற போடணும். அப்பதான் அந்த விளக்கு எதுவுமே தண்ணிய உறிஞ்சாது. வேதவள்ளி எல்லா பெண்களுக்கும் உதவக்கூடிய ஒரு அரிய தகவலை சொல்லிருக்காங்க. இந்த அழகான தகவலை சொன்ன வேதவள்ளிக்கு லெட்ஸ் கிவ் அப்ளோஸ். ஐயோ ஐயோ சான்ஸே இல்லைங்க. என்னாச்சுங்க? என்னங்க நீங்க எப்படிங்க எல்லா வசதியும் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க? நீங்க வந்து ஒரு கூகுளுங்க. சும்மா இருங்க, கிண்டல் பண்ணதுங்க. இல்லங்க, நீங்க நிஜமாலுமே ஒரு நடமாடும் கூகுள். கல்பனா டீம் செஞ்சு வச்ச விளக்கு அலங்காரத்தை இவ்ளோ நேரம் நம்ம பார்த்துட்டோம். நம்ம அடுத்ததா பார்க்க போறது வேதவள்ளி அண்ட் டீம். அதுலயும் குறிப்பா ஒரு விஷயத்த உங்ககிட்ட சொல்லியே ஆகணும். இந்த விளக்கு போட்டியில அவங்க தனியால இருந்து எல்லா விளக்கையும் ஏத்தி முடிச்சிருக்காங்க. அவங்க ஹஸ்பண்ட் கூட பக்கத்துல சேர்க்காம ஏதோ சர்ப்ரைஸா பண்ண போறேன் அப்படின்னு செஞ்சிருக்காங்க. அப்படி அவங்க என்ன அலங்காரம் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத நம்ம கீழே போய் பார்க்கலாம் வாங்க. ஒரு நிமிஷம் சொல்லுங்க வேதவள்ளி. கீழே போய் பார்க்கணும்னு அவசியம் இல்ல, இங்க இருந்து பார்த்தாதான் பெட்டரா இருக்கும். நம்ம எல்லாரும் இங்க இருந்து பார்க்கலாமா? அதுவும் சரிதான். கேமராமேன் சார், டாப் ஆங்கிள் ஃபிக்ஸ் பண்ணி நல்லா ஃபோக்கஸ் பண்ணி ஓகே. வேதவள்ளி பண்ணிருக்கிற விளக்கு அலங்காரத்தை மேல இருந்தே பார்க்கணும் அப்படின்னு ரெக்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. சோ வாங்க.